ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக சிம்பிளாக ஒரு சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ட்ரையாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லி, 4 ஏலக்காய், 10 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக பொடி பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு இதை அரைச்சிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுக்கோம், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கோம், பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நான் 3 பச்சை மிளகா தான் போட போகிறேன். சரி வாங்க பொடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை பொடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே பொடி பண்ணி வச்சாச்சு. புதினா மல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டெஸ்ட்டு பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு பிரியாணி செய்ய போகிறோங்க. இப்போ நம்ம வீட்டில் சீரக சம்பா அரிசி 1.5 உலக்கு தான் இருந்துச்சு. 1.5 உலக்கு நான் எப்போவும் எனக்கு பத்தாது, 2 உலக்கு செய்யணும். ஏன்னா 4-5 பேர் சாப்பிட்ணும். 2 உலக்கு செய்யணும். 1.5 உலக்கு தான் இருந்துச்சு. பாஸ்மதியில் அரை உலக்கும் கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். சரி 2ஐயும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பார்ப்போம். இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்ததில்லைங்க. இதாங்க முதல் முறையாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். இப்போ அரை உலக்கும் கொஞ்சம் கூட இருக்குது. மொத்தம் சேர்த்து 2 உலக்கு அளவு வந்துருச்சு. இப்போ நம்ம செய்ய போகிறோம். எப்போவுமே நம்ம அரிசி இருந்த பாத்திரத்தை வெறும் பாத்திரமாக போடக்கூடாது. கொஞ்சமாக அரிசி எடுத்து நம்ம போட்டு வச்சுருவோம். இப்போ 2 உலக்கு சேர்ந்துருச்சு. ஏன்னா நம்ம சாதம் வடிக்கிற அரிசியில் பிரியாணி செஞ்சோம்னா அதுக்கு எங்கள் சாதம் வேகிறதுக்கு 3 உலக்கு தண்ணி ஊற்றணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது நமக்கு சரியாக வராது. அதனால் இந்த பாஸ்மதியையும் சீரக சம்பாவையும் எப்போவும் தனித்தனியாக தான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ஒன்றா சேர்த்து செய்கிறேன். வாங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. நம்ம பிரியாணினாலே தேங்காய் எண்ணெயில் தான் செய்வோம். தேங்காய் எண்ணெய் எடுத்தாச்சு. ஆர்எம்எஸ் தேங்காய் எண்ணெய். சட்டி குக்கர் காயட்டும் கொஞ்சம் நேரம். இது 1/2 கிலோ அளவு சிக்கனுங்க. நேற்று நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துட்டோம்ல, அதில் இருக்கிற எலும்பும் கறியுமா உள்ளதான். இது போன்லெஸ்ஸாக எடுத்து 65 செஞ்சு நேற்று சாப்பிட்டாச்சு. அதில் உள்ள மிச்ச சிக்கனை ஃப்ரீஜரில் வச்சுருந்தேன். அதை எடுத்து இன்றைக்கி சரி ஒரு பிரியாணி செய்யலாமேன்னு செய்ய போகிறேன். இது எலும்பு சிக்கன். வாங்க ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. இது ஒரு 100 அளவு ஊற்றிக்கங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஏன்னா நம்ம நெய் அவ்வளோவா ஊற்ற போகிறதில்ல, தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். கடலை எண்ணெய் நான் எப்போவுமே செய்ய மாட்டேன், தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தேங்காய் பால் ஊற்றின டேஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கணும். பாருங்கள் நேற்றெல்லாம் சரியான மழை காரைக்குடியில். அப்படியும் வெக்கை போகவே இல்லை, அதிகமாக தான் வேர்க்குது. இன்னும் 2-3 மழை இந்த மாதிரி பெஞ்சால் தான் வைக்க போகும் போல இருக்குது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. புதினா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கட்டும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த புதினாவோட கலரே மாறணுங்க. அதில் மட்டும் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வெந்துச்சு. நம்ம இப்போ இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்சோம்ல அதை போட்டு
இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 10 நிமிஷம். இஞ்சி பூண்டு வதங்கிட்டு நமக்கு சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கும். நமக்கு இஞ்சி பூண்டும் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். உப்பு போடுறதுனால சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டோம். ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா நமக்கு சிக்கனுக்கும் வேணும்ல, அதனால 1.5 ஸ்பூன் இருக்கும். ஒரு தயிரில் 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு அரை பாக்கெட் தயிர் ஊற்றுறேன். அரை பாக்கெட் தயிர். இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலாவில் சேர்கிற மாதிரி வதக்குவோம். இப்போ அரிசி 2 உலக்கு எடுத்துருக்கோம். அதுக்கு 4 உலக்கு தண்ணி ஊற்றுறோம். இந்த மசாலா வச்சுக்கலாம். நம்ம அரைச்சோம்ல அந்த மசாலா பொடி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அரை லெமன் விட்டுக்கலாம். விதை இல்லாமல் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். 4 உலக்கு தண்ணிங்க. 2 உலக்கு அரிசி இருந்துச்சு. சீரக சம்பாவும் பாஸ்மதியும் சேர்த்து 2 உலக்கு இருந்துச்சு. 4 உலக்கு தண்ணி ஊற்றுறோம். குக்கர் மூடி ஒரு விசில் விட்டுக்குவோம். 2 விசில் விடுவோம். இப்போ சிக்கனோட அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். அப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். இப்போ ஒரு 2 விசில் வரட்டுங்க நமக்கு. இப்போ நம்ம அரிசியில் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இது சீரக சம்பா அரிசியும் பாஸ்மதியும் மிக்சிங் பண்ணி ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு தெரில, பார்ப்போம். இப்போ இதை ஒரு 2 கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு சிக்கன். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இது நல்லா அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருந்ததுங்க. இப்போ சேர்த்துக்கலாங்க. அரிசி போட்டாச்சுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம
குக்கர் மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வைப்போம். பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். 10 நிமிஷம் கரெக்டாக கழித்து 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா எப்படி இருக்குது பிரியாணின்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம். முன்னாடி கேட்ச் சீரக சம்பாவும் பாஸ்மதி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, சூப்பராக தான் வந்திருக்கு. இதை வந்து நான் ஹாட் பாக்ஸில் கொட்டிட்டு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே வந்திருக்குங்க. சீரக சம்பாவும் பாஸ்மதியும் சேர்த்து செஞ்ச பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பர். நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்கும் பயமாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர், A1. நீங்களும் இந்த மாதிரி 2 அரிசியும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து ஈஸியான மெத்தடில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.